அதுபோல் குடிநீர் என்பது இந்த மாவட்டத்தில் தாமிரபரணி ஓடும்போது கூட முழுமையாக குடிநீர் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இந்த மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் இருக்குது. அதற்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு திட்டத்தை, குடிநீர் பிரச்சனையை தினசரி குடிநீர் வழங்குவதற்கான திட்டத்தை கொடுக்கணும். அதாவது வேலை வாய்ப்பு என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நீடிக்குது. கடந்த 7-8 ஆண்டுகளாக தமிழக அரசினுடைய வேலை வாய்ப்புகள் எதுவுமே அரசு துறையில் இல்லாத நிலைமை இருக்குது. குறிப்பாக பட்ஜெட்டில் அரசு துறையில் காலியான இடங்கள், அதே மாதிரி பொதுத்துறையில் காலியான பணியிடங்கள், அதே போல் கூட்டுறவுத்துறை வங்கியில் காலியான இடங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த அரசு பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி மருத்துவத்துறையில் பெரும்பகுதி காலியாக இருக்கிறது. அனைவருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அந்த பட்ஜெட்டில் ஒரு நிதியை வேலை வாய்ப்புக்காக ஒதுக்க வேண்டும் என்பது திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திமுக அரசானாலும் சரி, அதுக்கு முந்தி இருந்த அண்ணா திமுக அரசானாலும் சரி, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விரிவாக்கத்தில் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு இன்னும் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பட்ஜெட்டில் ரெகுலர் சம்பளம் கொடுப்பதற்கு இதில் திட்டமிட வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கட்டாய இலவச கல்வி தான் சட்டம் இருக்கிறது, சட்டப்பிரிவு இருக்கிறது. இந்த சட்டப்பிரிவில் இருக்கிறதுல தனியார் கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளியில் சர்க்கார் பணம் கொடுக்கிறது மிகப்பெரிய மோசடியான ஒரு திட்டமாகும். சமூக நீதித்துறையின் சார்பாக அரசு அதிக நிதிகளை ஒதுக்கிடல் வேண்டும். விளிம்பு நிலை மக்களான பட்டியல் சமூக மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட அரிய திட்டங்களை வகுத்து அதற்காக அதிக நிதிகளை ஒதுக்கி பட்டியல் வகுப்பு மக்களின் மேம்பாட்டிற்காக சீருடன் செயலாற்றிட வேண்டும் என நேரத்தில் வலியுறுத்துகிறேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் விவசாயத்துக்கு கொஞ்சம் இதாக நிதி ஒதுக்குனாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுபோக தாமிரபரணி ஆறு கொஞ்சம் ஒரு சாக்கடை கலக்கிறதுனால குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது குடி தண்ணி ஒரு பக்கம், அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மருத்துவ தொகையை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகமாக ஒதுக்குனா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். என்ன டேக்ஸ் எல்லாம் குறைக்கலாம், என்ன பக்கத்தால் நீட்டு தேர்வை ரத்து பண்ணலாம், முதலமைச்சர் நினைச்சா செய்யலாம், அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். மக்களுக்கு இந்த சொன்ன மாதிரி அறிவிப்புபடி சிலிண்டர் எல்லாமே கொடுக்கட்டும். என்ன இதெல்லாம் எல்லா மக்களும் எதிர்பார்க்காங்க. 2,500 + 6 சிலிண்டரு, தங்கம் மோதிரம், தாய்மாமன் தங்கம் மோதிரம் எல்லாரையும் விஜய் கொடுப்பாருன்னு மக்கள் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன இது என்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் ஆகும்னு தெரியல. இது அவர் தான் மனசு வச்சு மக்கள் எல்லாத்துக்கும் செய்யணும்.